Hello viewers, welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற வண்டி பஜாஜ் பல்சர் 200 NS. ஃபர்ஸ்ட் டைமா பஜாஜ் லிக்விட் கூலண்ட் என்ஜின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஏர் கூல்ட் என்ஜின் மட்டுமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் மார்க்கெட்டுக்கு லிக்விட் கூலண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட லுக் பார்க்கிறதுக்கு ஒரு மசிலா பில்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் இது வந்து ஒரு நேக்கட் பைக் எப்படி இருக்குமோ அந்த செக்மெண்ட்ல தான் இந்த வண்டியும் வருது. இதோட லுக் பார்க்கிறதுக்கு KTM டியூக்ல இருந்து டிரைவ் பண்ண மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல பஜாஜ் தான் KTM பைக்கும் சேல் பண்றாங்க. சோ அவங்க KTM சேல் பண்ண ஆரம்பிச்சோடனே அவங்க பண்ண பிளான் அவங்க பஜாஜ் அவங்களோட ஓன் நேம்ல அதே லுக் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி பைக் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த NS 200 அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட லுக் பார்க்கிறதுக்கு ஹெவியா இருந்தாலும் இது ஒரு மசில் பைக்கா இருந்தாலும் இதோட ஸ்பீட் 0 to 60 3.1 செகண்ட்ல அதை அச்சீவ் பண்ற மாதிரி அவங்க ஒரு நல்ல இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி ஸ்பீட்லயும் சரி இதோட மைலேஜ் எதுவுமே ப்ராப்ளம் வராம ஒரு டிராப் இல்லாம ஒரு நல்ல என்ஜின் அவங்க பண்ணிருக்காங்க. 200cc என்ஜின்ல 3 ஸ்பார்க் பிளக்கோட அவங்க புது ஒரு டெக்னாலஜி இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஸ்பார்க் பிளக் வர்றதுனால உள்ள இருக்க ஃபியூல் ஒரு ப்ராப்பரா பர்ன் ஆகி ஒரு அன்பர்ன்டு ஃபியூல்லாம் என்ஜின்ல ஸ்டே ஆகாம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நார்மல் வண்டியில வர மாதிரி இல்லாம ஒரு டிஃபரெண்ட் லுக் இருக்கும் பாக்கிறதுக்கு. நம்ம சைட்ல இருந்து இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தனா கண்டிப்பா தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த வண்டியில அண்டர் என்ஜின்ல எக்ஸாஸ்ட் பினிஷ் ஆகுற மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் அதாவது சைலன்சர் சவுண்ட் வந்து நார்மலான வண்டியில வர மாதிரி இல்லாம இதோட சவுண்ட் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாக்கிறதுக்கு ஒரு ராப்டர் மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த நேக்கட் பைக்ல ஒரு டிஃபரெண்ட் லுக் கிடைக்குது. பிளஸ் இதோட பார்க்கிங் லைட் அதாவது நார்மலா பார்க்கிங் லைட் ஹெட்லைட் உள்ள வர மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. எல்லா மேனுஃபேக்சரும் அப்படிதான் பண்ணிருக்காங்க இதுவரையும். பட் இந்த வண்டியில இவங்க வெளியே 2 பார்க்கிங் லைட் வர மாதிரி இருக்கு. சோ இந்த வண்டி இண்டிகேட்டர் இதோட ஃப்ரண்ட் பேக்கேஜ் இதோட மர்கார்ட் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சூப்பர் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்குது. இந்த வண்டியோட சைட் போஷர் பார்க்கவே ஒரு டிஃபரெண்ட் லுக்ல இருக்கு. இதுல மெயினான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னன்னா இதுல டேங்க் வந்து ஃபைபர் டேங்க் கவர் கொடுத்திருக்காங்க. இது உள்ள வந்து மெட்டல்ல பினிஷ் பண்ணிருந்தாலும் அவுட் லுக்குக்காக ஒரு லுக் ஒரு நல்ல லுக் பினிஷ் கொடுக்கணும்ன்றதுக்காக வெளியே ஃபைபர்ல கொடுத்திருக்காங்க ஃபுல்லா. அண்ட் இதோட சைட் லுக் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு லிக்விட் கூலண்ட் என்ஜின்ன்றதுனால ஒரு என்ஜின் நார்மலா வர வண்டிகள்ல இருக்க மாதிரி இல்லாம இதுல கேப் இருக்காது. இந்த ஏரியால சுத்தமா ஒரு நல்ல ஒரு பினிஷா இருக்கு பாக்கிறதுக்கு. இதோட சீட் கட் சீட் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட லுக்கை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக அது நல்லா சப்போர்ட் பண்ணுது. பிளஸ் அந்த சீட் பினிஷ் பண்ணிருக்க மெட்டீரியலும் ஒரு நல்ல மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல கிரிப் உள்ள சீட்டாவே நம்ம ரைட் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த வண்டியில சைடு எக்ஸாஸ்ட் இல்ல. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இதோட எக்ஸாஸ்ட் இதோட பினிஷ் ஆகுது. இதுல ஒரு காம்போனன்ட்டும் இந்த பட்ஜெட்ல அவங்களால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு இதுல பினிஷ் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட லுக்ல இருந்து இதோட குவாலிட்டில இருந்து இதோட டெயில் பார்க்கும்போது ஒரு சின்னதா ரொம்ப காம்பாக்டா பண்ணிருக்காங்க. இதோட டெயில் லைட் நார்மல் பஜாஜ்ல எப்பவுமே அவங்க பல்சர்ல இருந்து கொடுக்கற அதோட லுக் இதுல கொடுத்திருந்தாலும் அதோட சைஸ் கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணி இந்த வண்டிக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட நம்பர் பிளேட் ஃபிட் பண்ற அந்த கிளாம்ப் ஒரு காஸ்டிங்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்குது. இந்த வண்டியில மேல எந்த அளவுக்கு அவங்க லுக் கெயின் பண்ணிருக்காங்களோ டெயில் கீழே வர அந்த மட் ஸ்லாப் இந்த வண்டியோட லுக்கை கொஞ்சம் பாதிக்குது. பட் அது நம்ம இந்தியன் RTOக்கு கம்பல்சரின்றதுனால ஒரு ஆப்ஷன் இல்லாம அது அவங்களால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ ஒரு நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க.
இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஃபோர்க் அண்ட் டீ ஸ்டெம் ஒரு நல்ல சாலிடா பண்ணிருக்காங்க. நார்மலா நிறைய வண்டியில ஒரு தின் ஃபோர்க் டியூப் தான் வரும். இந்த வண்டி ஹெவியா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி பைக்கா பண்ணணும்ன்றதுக்காக ஒரு நல்ல ஹெவியா பண்ணிருக்காங்க. நல்ல திக்கான டியூப்ல அவங்க ஃபோர்க் ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரேம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரேம், எல்லா வண்டியிலயும் வர மாதிரி இல்ல. இது வந்து ஒரு பெரிமீட்டர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுல நைட்ராக்ஸ் மோனோ ஷாக் அப்சர் வருது. இதனால நமக்கு ஒரு நல்ல டிராவல் கிடைக்கும், ஒரு நல்ல ஹேண்ட்லிங்கும் கிடைக்கும் ஒரு லாங் டிரைவ்ல. தென் இந்த வண்டி ஓவராலா அவங்க வெயிட் எல்லாமே ஒரு காம்பாக்டா அவங்க பண்ணிருந்தாலும் ஒரு சில விஷயம் அவங்க பட்ஜெட்டுக்காக மிஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த வண்டியில ஃபியூல் இன்ஜெக்டர் வரதில்ல. இது கார்பரேட்டர் வெர்ஷன் தான். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நிறைய விஷயம் கேடிஎம்ல இருந்து அவங்க இதுல டிரைவ் பண்ணிருக்காங்க. பட் கேடிஎம் இது கம்பேர் பண்ணும்போது அதோட பட்ஜெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இந்த வண்டியை எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ற அளவுக்கு அவங்க பில் பண்ணணுன்றதுனால ஒரு சில விஷயம் அவங்க ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்னதான் ரெடியூஸ் பண்ணிருந்தாலும் இந்த வண்டியோட குவாலிட்டி அவங்களால முடிஞ்ச அளவு பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட பவரும் மத்த இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மத்த வண்டிங்களோட கம்பேர் பண்ற அளவுக்கு ஒரு நல்லா பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட அலாய் வீல்ஸ் இந்த வண்டிக்கு தேவையான மாதிரி கரெக்டான ஒரு சைஸ்ல பண்ணிருக்காங்க. இதனால நமக்கு மைலேஜ் டிராப் ஆகுற ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இதோட பவர், இதோட பிரேக்கிங்கும் ஒரு நல்ல நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த வண்டியோட அலாய் வீல் சைஸ் 1363 mm. இந்த வண்டியோட ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸும் வருது. 167 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. இது நம்ம நார்மல் ரோட் கண்டிஷனுக்கு கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். இதோட சீட்டிங் பொசிஷன் ஒரு அப்ரைட்டா ஒரு நல்ல கம்ஃபர்டபிளா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட மீட்டர் ஏரியா அவங்களோட ரெகுலர் டிசைன் இல்லாம ஒரு மேஜர் சேஞ்ச் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு குரோம் அவுட்லைன் மாதிரி இந்த மீட்டர் சுத்தி ஒரு லைன் வருது. அந்த லுக் பாக்குறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி அண்ட் ஹை செக்மெண்ட்ல வர பைக்ல இருக்க மாதிரி இருக்கு. இதோட ஆர்பிஎம் மீட்டர் சென்டர்ல பொசிஷன் பண்ணிருக்காங்க. இதோட ஃபியூல் கேஜ் அந்த ஆர்பிஎம் மீட்டர் பக்கத்திலேயே வர மாதிரி இருக்கு. மீட்டரோட ரைட் சைட்ல டிஜிட்டல்ல ஸ்பீடோ அண்ட் ஓடோ வருது. இந்த ஸ்பீடோ மீட்டர் உள்ளேயே ஒரு சின்ன இண்டிகேஷன் வருது, அதான் சர்வீஸ் இண்டிகேஷன். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் நம்ம வண்டியை ரைட் பண்ணதுக்கு அப்புறம் சர்வீஸ் விடணும்ன்ற இண்டிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணோம். சோ நம்ம சர்வீஸ் விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை பார்த்து. அண்ட் மீட்டரோட லெஃப்ட் சைட்ல இந்த வண்டியில இருக்க லைட்ஸ், இண்டிகேட்டர் எல்லா இண்டிகேஷனும் அது உள்ள வர மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல சைட் ஸ்டாண்ட் நம்ம வண்டி போட்டு இருந்தோம்னா அது சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷனும் காட்டுது. இது சேஃப்டிக்கு ரொம்பவே நல்லது. நான் இந்த வண்டியோட சவுண்ட் டிஃபரெண்டா இருக்கும்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த வண்டி என்ஜின் நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி தெரியும். இந்த வண்டியோட சவுண்ட் டிஃபரெண்டா இருந்தாலும் இதோட என்ஜின் சவுண்ட் கொஞ்சம் ஹையா தான் ஃபீல் ஆகுது நம்ம என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது. இவங்க நிறைய விஷயத்துல காஸ்ட் கம்மி பண்ணணும் அண்ட் ஒரு நல்ல குவாலிட்டியாவும் ஒரு நல்ல கம்மியான விலையில பைக்கை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சில விஷயத்துல குவாலிட்டி கம்மி பண்ணிருக்காங்க. அதனால என்னமோ இந்த என்ஜின் ஸ்டார்ட் பண்ணனா இதோட நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாவே நமக்கு கேக்குது. எப்பவுமே பஜாஜ் ரொம்பவே ஸ்டைலிஷான பைக் தான் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் டைமா ரேடியேட்டர் பைக்கா இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாலும் இதோட சைட் பினிஷ்லாம் பாக்குறதுக்கு ஒரு நல்ல டீசென்டா ஒரு ஸ்டைலிஷா டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ரேடியேட்டர் மேல வர கவர்ஸ் ஃபைபர்ல ரொம்பவே பாக்குறதுக்கு நல்ல லுக் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், கிராஸ் பார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா வண்டியிலயுமே வருது இன்னைக்கு. இதுலயும் அவங்க கொடுத்திருக்காங்க. பட் அந்த கிராஸ் பார் கூட இந்த வண்டியோட ஸ்டைல் ரொம்ப பாதிச்சிடக்கூடாது, இதோட லுக் நல்லா தெரியணும்ன்றதுக்காக ஒரு காம்பாக்டாவும் ஒரு சேஃப்டி ப்ரொசீஜர்ல அது நல்லா சேஃபா இருக்கிற மாதிரியும் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ஃபுட் பெக்ஸ் நார்மலா இல்லாம ஒரு கேஸ்டிங்ல பண்ணிருக்காங்க. இதுல அது ரொம்ப ஹெவியாவும் இல்ல பாக்குறதுக்கு அண்ட் ஒரு கம்ஃபர்டபுளாவும் நல்லாவும் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியை ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மள இம்ப்ரெஸ் பண்ற ஒரு விஷயம் இதோட சீட்டிங் பொசிஷன். இதோட சீட்டிங் பொசிஷன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே அப்ரைட்டா இருக்குது. ஸோ இதனால நம்ம லாங் ரைட் பண்ணும்போது இல்ல சிட்டிலேயே கூட ரைட் பண்ணும்போது கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும்.
இந்த வண்டியோட ஃபோர்க் ஹெவியா பண்ணிருக்காங்க, நல்ல சாலிடா பண்ணிருக்காங்க. பட் அவ்வளோ பண்ணாலும் இந்த வண்டி ஃப்ரண்ட் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுது ஃப்ரண்ட் ஃபோர்க்கு. இதோட பிரேக்கிங் இந்த வண்டியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. நம்ம ஒன்ஸ் பிரேக் பண்ணோன்னே இந்த வண்டி பிரேக்கிங்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட கியர் டு கியர் ஒரு கிறிஸ்பியா இருக்கு ரைட் பண்ணும்போது. அண்ட் இதோட டாப் ஸ்பீடு ரொம்ப சீக்கிரமா இதோட டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுது. இதோட இனிஷியல் இந்த வண்டி வெயிட்டா இருந்தாலும் இதோட இனிஷியலுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெயின் பண்ணல இந்த வண்டி. இதோட 200 சிசிக்கு என்ன பவர் தேவையோ அந்த பவர் இதுல ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டி. தென் இதோட ஓவரால் என்ஜின் வைப்ரேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது, அதாவது நம்ம ஹை ஸ்பீட்ல போகும்போது கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. மற்றபடி இதோட சஸ்பென்ஷன் மோனோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது ரியர்ல, ஃப்ரண்ட் சேம் அதே நல்லா ஒர்க் ஆகுது. தென் இந்த வண்டியில என்ஜினோட ஹீட் ஃபீல் ஆகுற ப்ராப்ளம் கொஞ்சம் கூட இல்ல. நார்மலாவே இந்த மாதிரி கவர்டு வண்டியில என்ஜினோட ஹீட் நமக்கு சீக்கிரமா ஃபீல் ஆகும், பட் இதுல அந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. அண்ட் நைட் டைம்ல இந்த வண்டியை ரைட் பண்ணும்போது ஹெட்லைட்டோட பவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க விசிபிள் நல்லா பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் இதோட ஹெட்லைட்டோட பவர் கம்மியா இருக்கிறதுனால நம்மளால விசிபிள் கம்மியா இருக்குது நம்ம ரைட் பண்ணும்போது. அண்ட் இதோட ஓவரால் பேக்கேஜ் இந்த வண்டி நம்ம இவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு ஒர்த்துனே கண்டிப்பா சொல்லலாம். இதோட குவாலிட்டி சில ஒரு விஷயங்கள் கம்மியா பண்ணிருந்தாலும் இந்த அளவுக்கு அவங்க பில் பண்ணிருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எல்லாராலையும் இந்த வண்டி வாங்க முடியும் போது கண்டிப்பா அது வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டி வெயிட் ஓவராலா ஒரு கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுது, பட் இருந்தாலும் நம்ம ரைட் பண்ணும் போதே அது தெரியல. மேபி சிட்டில ரைட் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகும். இந்த வண்டி கிளட்ச் யூஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப ஹார்டா ஃபீல் ஆகல. சேம் டைம் நம்ம கியர் டு கியர் ஷிஃப்ட் பண்ணும் போதே ஒரு ஜர்க் ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுற ப்ராப்ளம் இல்ல. அந்த கியர் வந்து பிளாட்டா ஒரு நல்ல பீக் ஆகுது. இதனால டபுள்ஸ் போனா கூட கண்டிப்பா வண்டி ஸ்ட்ரெயின் ஆகாது. இதனால ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இந்த என்ஜின் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெசிபிகேஷன் 200 cc என்ஜின், சிங்கிள் சிலிண்டர், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அண்ட் இதோட பவர் 23.52 PS பவர். இதுல 18.3 Nm டார்க் இருக்கு. இந்த வண்டியோட மைலேஜ் அப் டு 35 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது ஒரு லிக்விட் கூலண்ட் என்ஜின், 4 வால்வ் 3 பிளக் என்ஜின். இந்த வண்டியோட பிரைஸ் அப்ராக்சிமேட்டா 89,630 rupees எக்ஸ் ஷோரூம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர்ல வரப்போற சூப்பர் கான்செப்ட் கார்ஸ் பத்தி தான். இந்த வருஷம் ஆட்டோ எக்ஸ்போ 2014ல ஒரு ஹைலைட்டா இருந்தது ரெனால்ட் கம்பெனியோட குவிட். இது உண்மையாவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர கார் மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ட்ரோன் கூட இருக்கான். அதோட யூட்டிலிட்டி பத்தி இன்னும் ரெனால்ட் எதுவுமே சொல்லல, பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா இதுல இருக்கு. அந்த ட்ரோன் குவிட்டோட பேக் சைட்ல இருக்க ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. தேவைன்றப்போ அந்த ட்ரோனை நம்ம கார்க்குள்ள இருந்து ஆக்டிவேட் பண்ணி சுத்தி இருக்க விஷயத்தெல்லாம் நம்ம மேல இருந்து ஏரியல் வியூல பார்க்கலாம். இந்த கார் ஒரு 3 சீட்டரா டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல டிரைவர் சென்டரா உட்கார்ற மாதிரி பொசிஷன் பண்ணிருக்காங்க. டிரைவரோட 2 பக்கமும் 2 பேர் உட்கார்ற மாதிரியும் டிசைன் பண்ணிருக்காங்க. உள்ள சீட்ஸும் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. நெட்டட் சீட்ஸ் மாதிரி ஃபுல் ஒயிட்ல இருக்கு. இது பாக்குறதுக்கு கொஞ்சம் சாலிடாவும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாவும் இருக்கு உள்ள. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இங்க கியர் ஷிஃப்டிங் நாபே இருக்காதான். இது ஃபுல்லாவே டச்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டியரிங் வீல் பக்கத்திலேயே கியர் ஷிஃப்டிங்க்கு ஒரு டச் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்களாம். அதுல இருந்து நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெனால்ட். லுக்கும் ரொம்பவே யூனிக்கா இருக்கு. பாக்கிறதுக்கு ஒரு சாலிட் கார், ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அண்ட் டயர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஆஃப் ரோட் கார்னு நினைப்போம், பட் இதுல வந்துட்டு 2 வீல் டிரைவ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அவங்களோட புது கான்செப்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல நிறைய புது டெக்னாலஜிஸ் அவங்க ட்ரை பண்ணிட்டு வரதா சொல்றாங்க. இதுவும் இன்னும் R&D ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஸோ இதுவும் ப்ரொடக்ஷனுக்கு வர கொஞ்சம் டைம் ஆகும்னு தான் சொல்லணும்.
ஜெனரல் மோட்டார்ஸோட ஒரு ஃபேமஸான கார் மேனுஃபேக்சரர் தான் செவர்லெட். இவங்களும் இந்த வருஷம் ஒரு புது கான்செப்ட் காரை ஆட்டோ எக்ஸ்போ 2014ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ஆட்ரா. இது ஒரு SUV டைப். இதுல 1.3 லிட்டர் மல்டிஜெட் டீசல் என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த என்ஜினை தான் செவர்லெட் சைட்லயும் என்ஜாய்லயும் கூட யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த கார் ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூர்ல இருக்க GM டெக்னிக்கல் சென்டர்ல இந்தியன் டிசைனர்ஸாலேயே டிசைன் பண்ணலாம். இதோட பவர் அவுட்புட் 77 bhpன்னு செவர்லெட் கிளைம் பண்றாங்க. இதோட லுக் பத்தி சொல்லணும்னா பார்க்க கொஞ்சம் மேக்கோவா இருந்தாலும் நல்ல ஸ்லீக்காவும் டிசைன் இருக்கு. இதை கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க செவர்லெட். செவியோட கார்ஸ்க்கு எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் ஒரு தனி வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ இந்த கார்லயும் மிஸ் ஆகாம அவங்க அவுட்புட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பஜாஜ் நம்ம இந்தியாவில் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிறவங்க. அவங்க 2014 ஆட்டோ எக்ஸ்போல புதுசா ஒரு கான்செப்ட் வெஹிக்கிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் பஜாஜ் யூகார். இந்த வெஹிக்கிள் ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் பர்பஸ்க்காக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படிப்பட்ட ஃபீட்பேக் வந்திருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா இதோட ஸ்பெக்ஸ் நமக்கு தெரியும். இதுல பஜாஜ் இப்போ தங்களோட பைக்ஸ்ல யூஸ் பண்ற ட்ரிபிள் ஸ்பார்க் 4-valve ஃபியூல் இன்ஜெக்டட் லிக்விட் கூல்ட் பெட்ரோல் இன்ஜினை தான் யூஸ் பண்றாங்க. இதுல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் வருது. இவ்வளவுதான் இந்த வெஹிக்கிள் பத்தின டீடைல்ஸ் இப்போதைக்கு தெரிஞ்சது. ஆனா இதோட லுக் ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது ஒரு 4-வீலர், பட் பார்க்க ஒரு 3-வீலர் மாதிரி தான் இருக்கு. இது இப்போதைக்கு ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர பஜாஜ் பிளான் பண்ணிட்டு வர மாதிரி தெரியல. இது கார் கான்செப்டா இல்ல பைக் கான்செப்டான்னு கூட நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. ஒவ்வொரு வருஷமும் கார் தயாரிப்பு நிறுவனங்கள் பல புதிய கான்செப்ட் கார்ஸை ஆட்டோ எக்ஸ்போல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த இயர் டாடா புதுசா கான்செப்ட் காரை ஆட்டோ எக்ஸ்போ 2014ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் டாடா நெக்ஸான். கான்செப்ட் கார்ஸ் எல்லாமே sci-fi மூவிஸ்ல வர கார்ஸ் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸானும் அப்படிதான். பார்க்க ரொம்ப ஸ்டைலா காம்பாக்டா டாடா டிசைன் பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த கார் R&D ப்ராசஸ்ல தான் இருக்கு. இந்த காரோட ப்ரொடக்ஷன் எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இன்னும் டாடா ரிவீல் பண்ணல. ஆனா இதோட ஸ்பெக்ஸ் ஒரு நல்ல காம்பாக்ட் ஹேட்ச்பேக்கு தேவையான மாதிரி தான் இருக்கு. இதுல 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் கேஸ்லைன் என்ஜின் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு 110 PS பவர் அவுட்புட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹேட்ச்பேக்கா இருந்தாலும் இதுல எலக்ட்ரிக் 4-wheel டிரைவ் ஆப்ஷனும் கொடுக்க போறாங்களாம். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த காரோட மைலேஜ் 17.3 km/லிட்டர் இருக்கும்னு டாடா கிளைம் பண்றாங்க. இது டாடாவோட ஒரு மார்வலஸ் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு. பட் ரியாலிட்டியில இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் நம்ம ஷோல ரிவ்யூ பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வண்டியோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Till then, bye from சரத்குமார்.